ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இருக்கிற 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இருக்கிற பார்ட் 1, அதாவது பார்ட் 1 கொஸ்டின், பார்ட் 1 பேப்பரில் வந்து டெஸ்ட் 7 தான் ஒரு பேராகிராஃபை வந்து இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பேராகிராஃப்குள்ளே போவோம். ரீட் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். ரீட் த ஃபாலோயிங், இதை வந்து வாசித்து வந்து அந்த கரெக்ட் ஆன்சரை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கும். இதை வந்து அண்டர்லைன் பண்ணட்டும். ஒரு 5 ஒரு 5 கொஸ்டின் வந்து இருக்கும். அதை வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அண்டர்லைன் பண்ண வேணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹவ் ஆங்க்சியஸ்லி என்ற விருப்பம், ஆர்வம்னு சொல்லுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹவ் anxiously I was waiting for our monthly visit to grandma's house. அவன் விசிட் பண்ண மந்த்லி வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து கிராண்ட்மாஸ் ஹவுஸை விசிட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து வெயிட் பண்ணினான். ஐ ஸ்டில் ரிமெம்பர், அந்த காணப்படுது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வை வந்து ஒரு ஆளுக்கு வந்து சொல்கிறேன் நான். அப்போ அதில் வந்து அதுதான் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஹவ் anxiously I was waiting for our monthly visit to grandma's house. அப்போ மந்த்லி விசிட் பண்ணுறதுக்கு வந்து நான் காத்து கொண்டிருப்பேன். அதை எனக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அது எனக்கு ஞாபகம் பெறுகுது. இப்போ நான் ரிமெம்பர் பண்ணுறேன். How anxiously I was waiting for a monthly visit to grandma's house. I was so excited, ஆர்வம். I was so excited that I couldn't sleep until the day. அந்த நாளன்று நான் ஸ்லீப் பண்ண மாட்டேன். I couldn't sleep until the day. அந்த நாளன்று நான் சரியாக நித்திர கொள்ள மாட்டேன் என்ற மாதிரி சொல்கிறேன். அந்த நாள் எக்ஸைட்டட், நாளை போகிறோம்னா கொஞ்சம் எக்ஸைட்டடாக காத்து கொண்டிருக்கிறேன். ஓகே. until the day I left for grandma's அந்த கிராண்ட்மாஸை விட்டு I left for கிராண்ட்மாஸுக்கு அந்த வீட்டை போக மட்டும் அவர் வந்து அந்த நாளைக்கு போகிறேன்னா அந்த நாளன்று வந்து நல்ல சந்தோஷமாகவும் தூக்கம் இல்லாமையும் இருப்பாராம். அதை நினச்சிக்கொண்டு சரி, ஓகே. as soon as we go to grandma's house we always went to the kitchen. உடனே வந்து கிராண்ட்மாஸ் ஹவுஸுக்கு உள்ளே போன உடனே நாங்கள் உடனே போகிற இடம் வந்து பார்த்தா கிச்சன் தான். உடனே போகிறது வந்து சடாண்டு ஓடுற கிராண்ட்மாஸையும் வந்து வணக்கம் சொல்கிறதில்ல. உடனே வந்து ஓடுற இடம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிச்சன் தான். சடாண்டு கிராண்ட்மா வீட்டுக்குள்ளே வந்துடும். உடனே அப்படி சடாண்டு நேராக வந்து எங்கே போவோம்னா கிச்சன் பக்கம் தான் போவோம். The grandma would give us their grandma would give us a burning hot bowl of soup and we enjoy it very much. இது என்னண்டாண்டா அவள் வந்து தருவாவாம், கிராண்ட்மா வந்து தருவாவாம். would give us எங்களுக்கு தருவாவாம் burning hot பவுல்னா பாத்திரம். burning hot அதை கொதிக்க தருவோம். சூப் வந்து தருவாவாம். கொதிக்க வந்து சூப் வந்து தருவாகும். நாங்கள் அதை வந்து நல்ல வடிவாக குடித்து மகிழ்ந்து நாங்கள் என்ஜாய்ட் இட் வெரி மச், மிகவும் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். கிராண்ட்பா சுருக்குவோம். ஓகே. Grandpa also would give us each a bar of chocolate. இங்கே வந்து பார்த்தோம்னா பார் ஆஃப் சாக்லேட். இந்த ஆஃப் அண்ட் ப்ரொபஷன் இங்கே வந்திருக்கு தானே. இந்த ஆஃப் அண்ட் ப்ரொபஷன் இது ஒரு ப்ரொபசிஷன் சொல்லுவோம். இது ஏன் இந்த ஆஃப் அண்ட் ப்ரொபஷன் இங்கே வந்திருக்குன்னா பார் ஆஃப் சாக்லேட். இந்த சாக்லேட் வந்து மெஷர் பண்ணினோம். ஒரு பார் ஆஃப் சாக்லேட், கப் ஆஃப் டீ, ஒரு 1 கப் ஆஃப் டீ, மெஷர்மெண்ட்டுக்காண்டி இங்கே ஆஃப் அண்ட் ப்ரொபஷன் வந்து இங்கே வந்திருக்குது. பார் ஆஃப் சாக்லேட். மற்றொன்று பார்த்துனாங்க என்னென்னா பவுல் ஆஃப் சூப் ஒன்று பார்த்துனாங்க. பவுல் ஆஃப் சூப் ஒன்று பார்த்துறாங்க. ஜி
பவுல் ஆஃப் சூப். இங்கே பவுல் ஆஃப் சூப் பார்த்தீங்களா? பவுல் ஆஃப் சூப், அதாவது ஒரு பவுல் ஆஃப் சூப், ஒரு பாத்திரத்துக்கு சூப் இந்த மாதிரி அதை மெஷர்மெண்ட்ஸ் பண்ணினா அளவிடைன்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட் பண்ண பவுல் ஆஃப் சூப், பார் ஆஃப் சாக்லேட், கப் ஆஃப் டீ, இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி நாங்கள் இப்போ இதுக்குள்ள போவோம். We enjoyed it very much. Grandpa also would give us each a bar of chocolate. Grandpa அவங்களுக்கு ஒரு பார் சாக்லேட் வந்து தருவாராம். That melted in our mouth soon. Okay, each bar of chocolate that melted in our mouths soon. அது வந்து நாங்கள் அதை அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னங்கிற வாயிலேருந்து வச்சு விடும் அந்த மாதிரி சொல்லிட்டோம். அதை பார்த்தோன்னே எங்களை வாயிலேருந்து வச்சு விடும் அந்த மாதிரி சொல்லிட்டேன். எங்களுக்கு அது வந்து கிராண்ட்பா வந்து எங்களுக்கு பார் ஆஃப் சாக்லேட் வந்து தருவேலாம். ஜஸ்ட் ஆஃப் தி கிச்சன், அப்போ அந்த கிச்சன் தானா வாஸ் கிராண்ட்மாஸ் லிவிங் ரூம். கிராண்ட்மாஸ்ன்ற வசிக்கிற இடம் அண்ட இப்போ வந்து இரவு நேரங்கள் அங்கே தான் படுத்துறாங்கவா என்ற மாதிரி சொல்லுங்க. கிச்சனு பக்கத்தில் வந்து சைடில் வந்து ஒரு ஹாரிடோர் மாதிரி இருக்குது, அதெல்லாம் பாயையோ மெத்தையோ போட்டு படுத்தெலும்புவா என்ற மாதிரி சொல்லுங்க. ஜஸ்ட் ஆஃப் த கிச்சன் வாஸ் கிராண்ட்மாஸ் லிவிங் ரூம். அதுதான் அவட வசிக்கிற இடம் என்ற மாதிரி சொல்லினோம். ஹை ஆன் த வால் வாஸ் அன் ஆன்டி கிளாக். அதாவது ஹை ஆன் த வால், தூரத்தில் வந்து அந்த வோலில் வந்து உயரத்தில் வந்து ஒரு பழமையான பழமையான ஒரு கிளாக் வந்து அங்கே இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்த பந்தியை பார்ப்போம். ஜஸ்ட் ஆஃப் தி கிச்சன் வாஸ் கிராண்ட்மாஸ் லிவிங் ரூம். அந்த கிச்சன் வந்தால் அந்த கிராண்ட்மாஸ்ன்ற லிவிங் ரூம். அந்த கிச்சன் தான் கிராண்ட்மாஸ்ன்ற லிவிங் ரூம். ஓகே okay 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 high on the wall was an antique clock. antique ன்னா பழமையான, ஏற்கனவே வந்து பார்த்தனாங்க. antiqueன்னு சொல்லி சொன்னா பழமையான, antiqueன்னா பழமையான, antiqueன்னு சொல்லி சொன்னா பழமையான வாட்ச் வந்து அந்த தூரத்தில் வோலில் வந்து கொழுவி இருக்குமா. at the far end of the room where grandma's short octagonal என்ற எண்கோண வடிவிலான cabin crew என்று சொல்லுவோம். அது வந்து விமான இது வந்து cabins and cabinets octagonal cabinets. grandma's short octagonal cabinets, அதாவது வந்து எண்கோண வடிவிலான ஒரு அலிமேரி மாதிரி இருக்குமாம். ஃபார்ன்ற தூரத்தில், ஃபார் end of the room. அப்போ அதாவது தூரத்தில் வந்து நாங்கள் பார்க்க வந்து அந்த தூரத்தில் வந்து ஒரு எண்கோண வடிவிலான ஒரு அலிமேரி மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஏதாவது ரூம் மாதிரி இருக்குமா என்ற மாதிரி சொல்லுவோம். எண்கோண வடிவிலான octagonal at the end of the and far end of the room where grandma's short octagonal cabinets with round tops. அது வந்து மேலே வந்து ஒரு ரவுண்டான ஒரு வட்ட வடிவிலான மூடியையும் கொண்டிருக்கும் என்று மாதிரி சொல்லினேன். Grandma also had a place for us to play. also had, இதுலேயும் ஹேட்ன்றது வந்ததுன்னு சொல்லி சொன்னால் பாஸ்டில் எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு உரித்தாக இருந்தது. பாஸ்டில் நடந்து முடிஞ்ச நிகழ்வு எனக்கு ஒரு பொசேஷன் இல்லை பிலாங்கிங், ஏதாவது நான் உடமையாக வச்சுருந்துன்னு சொல்லி சொன்னால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இங்கே பாய்ப்போம். ஹேட் ப்ளஸ் ஹேட் வந்து இங்கே பாயும். ஹேட் வந்து ஆக்சிலரி வந்து இங்கே பாயும். ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இதில் வந்து மெயின் பயன்படுத்தியிருக்கோம். ஐ ஹேட் அ பிளேஸ். கிராண்ட்மா ஆல்சோ ஹேட் அ பிளேஸ் ஃபார் அஸ் டு ப்ளே. எங்களுக்கு வண்டி அவள் வந்து நாங்களும் கிராண்ட்மா விளையாடுறதுக்கு எங்களுக்காண்டி நாங்களும் இப்படி யோசிக்கலாம். நாங்களும் கிராண்ட்மா விளையாடுறதுக்காண்டி கிராண்ட்மா வந்து என்ன செஞ்ச வேண்டாம், ஒரு பிளேஸ் வந்து வச்சுருக்கு. அங்கே தான் நாங்கள் விளையாடுனாங்க, எப்போவுமே அங்கே தான் விளையாடுனாங்க இந்த மாதிரி சொல்லினேன். கிராண்ட்மா ஆல்சோ ஹேட் அ பிளேஸ் ஃபார் அஸ் டு ப்ளே. அப்போ நாங்கள் ரெண்டு விளையாடுறதுக்கு வந்து அவள் வந்து இடம் கொண்டு வச்சுருக்காவாம். இட் வாஸ் த ஓல்ட் கெராஜ். அது வந்து ஒரு ஓல்ட் கெராஜாம். கெராஜான்னு எல்லாருக்கும் தெரியும். அது என்னென்ன
ஒரு ஓல்ட் கராஜ்னா சில ஹவுஸில் வந்து பேஸ்மெண்ட்டில் கராஜ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கும். வாகனங்கள் வந்து பொதுவாக அங்கே தான் நிறுத்தி வச்சுருக்கோம். ஓல்டு வாகனம் சரி நம்ம நியூ வாகனமாக அதுக்குள்ள நிறுத்தி வைக்கும். அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அது வேஸ்டேஜ் சாமான். அந்த வேஸ்டேஜ்னு சொல்லி ரெகுலராக பயன்படுத்த முடியாத சாமான்கள் பொதுவாக அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். அப்படியான செட்டப் தான் கராஜ் மாதிரி செட்டப். இட் வாஸ் தி ஓல்ட் கராஜ். திருத்திரடங்கள் அப்படி கணக்கு வெரைட்டி இருக்குது அதில். ஓல்ட் கராஜ். தேர் வர் சம் கார்ஸ், நாட் ஜஸ்ட் ஒரு அதுக்குள்ள வந்து கொஞ்சம் கார்கள் இருக்குமா, நாட் ஜஸ்ட் ரெகுலர் கார்ஸ். அது வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய கார்கள், ரெகுலர் யூஸ்வலி பயன்படுத்தக்கூடிய கார்கள் மாதிரி இல்லையா, பட் ஒண்டர்ஃபுல் ஓல்ட் கார்ஸ். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்கோனு சொல்லுவான், ஒண்ட பட் ஒண்டர்ஃபுல் கார்ஸ், ஒண்டர்ஃபுல் ஓல்ட் கார்ஸ். சரியான பழமையான நல்ல ஒண்டர்ஃபுல்லான அழகான அற்புதமான அழகான ஆட்டமில்லா ரேர் கார்ஸ் வந்து அங்கே இருக்குமா. ஒண்டர்ஃபுல் ஆச்சரியமூட்டத்தக்க வகையில் வந்து நல்ல இந்த என்னென்னு சொல்ல வடிவான பழமையான கார்கள் இருக்குமா. when the engines of those cars started, அதாவது அந்த இன்ஜின் அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணால் they sounded like lions roaring. அதாவது அது ஸ்டார்ட் பண்ண இன்ஜின் வந்து கார் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த சிங்கம் வந்து கர்ச்சிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குமா. அதாவது வந்து சிங்கம் வந்து கர்ச்சிக்கிற மாதிரி தான் இந்த இன்ஜின் சவுண்ட் வந்து கேட்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற பேராகிராஃபுக்குள்ளே போவோம். லயன்ஸ் ரோரிங், அதாவது அந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கு சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குமா என்ற மாதிரி சொல்லணும். அது ரெண்டுமே அதுக்கு வந்து எப்படி அந்த சவுண்ட் கதையாசிரியர் அந்த இதில் பேராகிராஃப் வந்து ரைட்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது எங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறார். இப்போ அது வந்து எப்படி இருக்கும் எதோட ஒப்பிடுறார், லயன்ஸ் ரோரிங், அதாவது ரோரிங்கான கர்ச்சனை, சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி அது சவுண்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ நாங்கள் இமேஜின் பண்ணுவோம் அப்போ எப்படி இருக்கும்ன்றது அந்த சவுண்ட். ஓகே, அடுத்துக்குள்ளே போவோம். அடுத்த பேராகிராஃப் லைன் 11 என்ன 10 பாத்திரமா, அது 11 இது 11 என்ன பேராகிராஃப் 11 போவோம். when the time came to leave grandma's house, நாங்கள் கிராண்ட்மாஸ்கிட்டேருந்து இப்போ எல்லாம் முடிஞ்சு நாங்கள் பேரண்ட்ஸுட்டு போத்தானே வேணும். அதாவது மந்த்லி வந்து போகிறோம். அடுத்த நாள் வந்து என்ன செய்வோம், போன பிறகு அடுத்த நாள் என்ன செய்வோம், பேரண்ட்ஸ் விட்ட போவோம். எங்களுக்கு ஸ்கூல்கள் இருக்கும், வீக்கெண்ட்ஸில் போகிற மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ என்ன மந்த்லி எண்டில் வந்து போகிற மாதிரி தான் வீட பிளான். அப்போ என்னது, when the time came to leave grandma's house, அதாவது வந்து நாங்கள் கிராண்ட்மாஸ் ஹவுஸ்லேருந்து, அதாவது அவட வீட்டிலேருந்து வலிக்கிட்டு வந்து எங்களோட ஹோமுக்கு வந்து எங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து வைக்க வந்து லீவ் விட்டு பிரியுது. கிராண்ட்மாஸ் ஹவுஸை விட்டு போகிறதுக்கு வந்து போது when the time came to leave grandma's house we were always sad. அதாவது நாங்கள் சரியான சோகமாக இருப்போம் அவளை விட்டு போகிறோம்னு சொல்லி, சரியான கவலையாக இருப்போம். we were always sad. we would miss grandma's fresh glass of milk பாருங்க, glass of milk மெஷர்மெண்ட்ஸ், மில்கை வந்து glass of milk, cup of tea என்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ். இதோட ப்ரொபஷன் வந்து இங்கே வந்து glass of milk வந்து இங்கே மெஷர்மெண்ட் பண்ணினோம். சரி, ஓகே. glass of milk in the morning and grandpa's loud laughter. அதாவது வந்து கிராண்ட்மாஸ் வந்து நடுவும் வந்து காலமாக வந்து எங்களுக்கு பால் வந்து அதாவது ஃப்ரெஷ் மில்க் வந்து தாரவ கிளாஸ் ஒரு ஒன் கப் ஆஃப் மில்க் என்ற மாதிரி தாரவ, அதாவது ஒரு கப் வந்து தாரவ ஒவ்வொரு நாளும் விடிய காலம் எழும்பினோம்னு தாரவ அந்த ஃப்ரெஷ்ஷாக தருவா, ஃப்ரெஷ் மில்க் வந்து தருவா. அப்போ அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். மற்றது வந்து கிராண்ட்பாஸ் லவுட் லாஃப்ட் அவன் கிராண்ட்பாண்ட பெரிய சிரிப்பையும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ் அங்கே போவோம். சம்டைம்ஸ் we would hide under grandma's great big bed. சில நேரம் வந்து பேரண்ட்ஸ் வர போயிடும், நாங்கள் கிராண்ட்மாஸை விட்டு போகிறோம் என்று சொன்னால் சில நேரம் வந்து என்ன, சம்டைம்ஸ் சில நேரம் வந்து we would hide என்ன மறைக்கிறது, நாங்கள் டக்குன்னு போய் ஒளிஞ்சிருவோம். அங்கேயாம் அண்டர் grandma's great big bed,
அதாவது பெரிய கிராண்ட் மாஸ் படம் கிரேட் பிக் பெட், அதாவது கிராண்ட் மாஸ் படுத்துறங்கிற பெட்டுக்கு அடியில் வந்து நாங்கள் ஒளிஞ்சிருவோமா. ஹோப்பிங் அவர் பேரண்ட்ஸ், ஹோப்பிங் அவர் பேரண்ட்ஸ் வுட் லீவ் வித்தவுட் அஸ். எங்களை விட்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்து போவினோம்னு நான் நம்பிக்கையோட காத்திருப்போம். ஏன்னா கிராண்ட் மாஸோட இதுக்காக ஒரு விருப்பம். அப்போ நாங்கள் இஞ்சி இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு வந்து உள்ளுக்கு போய் ஒளிஞ்சிருப்பினோம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து கடைசியாக வந்து எவென்ச்சுவலி இறுதியாக தே ஆல்வேஸ் ஃபவுண்ட் அஸ். இறுதியாக அவள் வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் நம்ம அம்மங்களை என்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கதையை வந்து இங்கே தந்திருக்கணும். ஸ்டோரியோன்னு ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப், ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே வந்து தந்திருக்கணும். அதில் வந்து கீழே முதலாவது கேள்வி வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்னதை பார்ப்போம்னா கடைசி வந்து கொஸ்டன்ஸை பார்ப்போம். இப்போ எவ்வளோ பேராகிராஃப்னு நாங்கள் கொஞ்சம் வாசிச்சுட்டுட்டோம். இப்போ கொஸ்டனை வாசிக்க உங்களுக்கு எல்லாம் டாக்டர் கண்டுபிடி வரும். ஓகே, கொஸ்டனுக்குள்ளே போவோம். முதலாவது கொஸ்டன் வந்து how often did the writer and his family visit grandma? How often did the writer and his family visit grandma? ரைட்டர்னு சொல்கிறது நீ சொல்கிற ஆள், அவர் அந்த பேரை கிராண்ட்மான்டேக்க ஒரு பேருன்னு தானே, கிட்டத்தட்ட பேர் முறை தானே. அப்போ அவரும் வந்து கிஸ் ஃபேமிலி, அவரோட ஃபேமிலி வந்து கிராண்ட்மாவை இப்போ விசிட் பண்ணுவினா ஒன்ஸ் அ மந்த், ஒன்ஸ் அ இயர், ஒன்ஸ் அ வீக்ன்னு இருக்குது. நான் ஏற்கனவே காய்ச்சாங்க ஒன்ஸ் அ மந்த். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அவர் மந்த்லி விசிட் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். அப்போ மந்த் என்ன, ஒன்ஸ் அ மந்த். அப்போ ஒன்ஸ் அ மந்த். அடுத்தது வந்து பாவம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. பட் டிட் கிராண்ட்பா offer them? offerண்டா வழங்குறது. what did grandpa offer them? என்ன அவர் கிராண்ட்பா வந்து என்ன வழங்கினவரா? பவுல் ஆஃப் சூப் வந்து யார் வழங்கின? கிராண்ட்மா. கபடியாக வழங்கணும். கிராண்ட்மான்றேக்கு மாறி போய் இந்த பவுல் ஆஃப் சூப்பை போட்டிருக்கோம் நம்ம சில பேர். பவுல் ஆஃப் சூப் வந்து கிராண்ட்மா வழங்கினோம். ஏற்கனவே பார்த்துனேன். பார் ஆஃப் சாக்லேட் என்ன, கிராண்ட்பா ஆல்சோ வுட் கிவ் அஸ் ஈச் பார் ஆஃப் சாக்லேட் என்ன, பார் ஆஃப் சாக்லேட். அப்போ what did grandpa offer them? A bar of chocolate. Okay. Glass of milk, bowl of soup. Glass of milk morning வழங்குறாரு grandma தானே. இங்கே we would miss grandmas இங்கே grandmas glass of milk in the morning. அப்போ grandpa வந்து grandpa's laughed. அதை ரெண்டு பேரும் மிஸ் ரெண்டு விஷயத்தையும் மிஸ் பண்ணி நம்ம மாதிரி சொல்லிடணும். ஆனால் இதில் வந்து கிளாஸ் ஆஃப் மில்க்கும் பவுல் ஆஃப் சூப் மேட்ட கிராண்ட்பா என்ன, பார் ஆஃப் சாக்லேட். அடுத்துக்கு போவோம். where was the antique clock? அதாவது எங்கு அந்த clock வந்து இருந்தது? high on the wall, in the kitchen, on the cabinet. அப்போ எங்கே இருந்தது? ஹை on the wall. என்ன ஏற்கனவே பார்த்துனாங்க. ஹை on the wall என்ன. ஓகே, அடுத்துக்குள்ள போவோம். eventually line 13 means. eventually எங்கே 13 10 11 12 13 லைனில் இருக்குது. எவென்ச்சுவலி இதை மார்க்கே பண்ணியிருக்கிறேன். அவள் பெரிய ஒரு மார்க்கே பண்ணியிருக்கோம். என்ன பெரிய மார்க்கே பண்ணியிருக்கோம். எவென்ச்சுவலி போல்டாக காட்டியிருக்கணும். எவென்ச்சுவலி இன் லைன் 13 மீன்ஸ் என்னது? இந்த எவென்ச்சுவலி இறுதியாக. அப்போ எது கிராஜுவலி என்றால் படிப்படியாக. ஐ கிராஜுவலி இன்க்ரீஸ், படிப்படியாக அதிகரித்தது. இட் கிராஜுவலி இன்க்ரீஸ், படிப்படியாக அதிகரித்தது. சூன் என்ற விரைவாக. அப்போ இது வேணும். ஃபைனலி அண்ட் எவென்ச்சுவலி போத் ஆர் சேம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான், இறுதியாக. அப்போ ஃபைனலி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். அப்போ அண்டர்லைன் த வேர்ட்ஸ் ஃபைனலி. 5. Question number 5. What is the correct order of events? What is the correct order of events which happened at grandma's? ஒரு கிராண்ட்மான்ற கரெக்ட் ஆர்டரை வந்து நாங்கள் இப்போ அண்டர்லைன் பண்ணணும். பிளேயிங் இன் த கராஜ். ஓகே, பார்ப்போம். ஹைடிங் ஆன் த கிராண்ட்மாஸ் பெட். ஹைடிங் ஆன் த கிராண்ட்மாஸ் பெட். இது அவள் பேரண்ட்ஸ் வந்து லீவ் பண்ண போயிடமாண்டா. சொல்லி தான் ஹைடிங் ஆன் த கிராண்ட்மாஸ் பெட், மறைஞ்சு இருப்பினம். அப்போ அது வராது. முதலாவது வந்து வராது. அங்கால பார் ஆஃப் சாக்லேட்டா, ஈட்டிங் பார் ஆஃப் சாக்லேட் முதல் வரணும். அப்போ அதுவும் வராது. பிறகு ஈட்டிங் பார் ஆஃப் சாக்லேட்டா, கடைசியான ஹைடிங் அண்டர் கிராண்ட்மாஸ் பெட். பாவம்
eating a bar of chocolate. Okay, eating a bar of chocolate, playing in the garage, hiding under grandma's bed. பாவம், அடுத்த பாவம். Eating a bar of chocolate, hiding under grandma's bed, playing in the garage. அப்போ ஏயும் படாது சியும் படாது, விட வந்து பி தான். ஈட்டிங் பார் ஆஃப் சாக்லேட் வந்து ஈட் பண்ணேன். இப்போ இந்த பிளேயிங் இந்த கராச் வந்து அம்மா கிராண்ட்மாவோட விளையாடினோம். இப்போ இந்த ஹைடிங் அண்டர் கிராண்ட்மாஸ் பெட், கடைசியாக லீவ் பண்ண போயிடணும்னு அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருப்பினோம். கடைசியாக வந்து நான் ஆல்வேஸ் தே ஆல்வேஸ் ஃபவுண்ட் அஸ். கடைசியாக வந்து அவள் கண்டுபிடிச்சிருவினோம். பட் நாங்கள் ஒளிஞ்சிருப்போம், சம்டைம்ஸ் வந்து ஒளிஞ்சிருப்போம் என்ன மாதிரி சொல்லுவோம். இசான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈஸியான ஒரு பேராகிராஃப் தந்து ஒரு கொஸ்டின் அண்டர்லைன் வேர்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம்.